ஸோ நம்ம இலவசமாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே விஎல்சி பிளேயர் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதில் வந்து எப்படி நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். விஎல்சி பிளேயரில் வந்துடுங்க. ஓப்பன் கேப்சர் டிவைஸ் அதை கிளிக் பண்ணிடுங்க. மேலே வந்து டைரக்ட் ஷோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டெஸ்க்டாப், கீழே வந்து நம்ம ஃப்ரேம் செகண்டு, அதாவது எவ்வளோ ஃப்ரேம் செகண்டில் வேணும். ஸோ நான் வந்து 60 போட்டுக்கிறேன். அப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும், வீடியோ வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும். அப்படி கீழே வந்துடுங்க. இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து கன்வெர்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே இந்த பட்டனை வந்து ரெட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் ஃபார்மேட், அதாவது MP4 வேணுமா MP3 வேணுமா, அந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து கிளிக் பண்ணுறோம். நம்ம வீடியோக்கு வந்து மேக்ஸிமம் வந்து MP4 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேலே வந்து ப்ரொஃபைல் நேமில் வந்து ஒரு பேர் ஒன்று போட்டுருங்க. கீழே வந்துடுங்க, ப்ரௌஸ் ஃபைலை கொடுத்துருங்க. இது வந்து எந்த லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணுறோம் அந்த மாதிரி கேட்குது. ஸோ அதுக்கு ஒரு பேர் வந்து டைப் பண்ணிடுங்க. சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.